சனி பகவானை யாரு வணங்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, இப்படி அது ஜென்ம சனி, விரய சனி, பாத சனின்னு ஏழரை சனியை சொல்லிடுறாங்க. புதுசா ஒருத்தர் டூ வீலர் வாங்கும்போது, ஒருத்தர் காலி மனைகள் வாங்கும்போது, வீட்டில் ஒரு அப்பா அம்மாவோ வயசானவங்களோட இழப்பு ஏற்படும் பொழுது கூட, தாத்தா பாட்டியோட இழப்பு ஏற்படும் கூட, அதுவும் துலா லக்னக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, ஒருவருடைய ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே கஷ்டமா இருக்கும் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? எந்த திசையில வேணாலும் கெடுதல் வரும், அதுல மாற்றமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9040745456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் டாக்டர் பூசஞ்சி பழனியப்பர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். போன பதிவுகளில் விரைய செலவு ஏன் ஆகுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க நேயர்களுக்காக கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்ததா சனி பகவானை யாரு வணங்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. நாங்க வணங்கலாமா இல்லை வணங்கக்கூடாதா? சனி பகவானை வணங்குனா நமக்கு எதுனா தோஷம் ஆயிடுமா, இல்லை அவர் நமக்கு நன்மையை பண்ணுவாரா அப்படின்ற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கு. சனி பகவானை யாரெல்லாம் சார் வணங்கலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் சனி பகவானை தாராளமாக வணங்கலாம். அதாவது நிறைய தவறான கருத்துக்கள் தான் உலா வருது. நீங்கள் இன்னைக்கு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, இப்படி அது ஜென்ம சனி, விரய சனி, பாத சனின்னு ஏழரை சனியை சொல்லிடுறாங்க. அர்த்தாஷ்டம சனிங்கிறது 4ஆம் இடம், அஷ்டமத்து சனிங்கிறது 8ஆம் இடம், கண்டக சனிங்கிறது 7ஆம் இடம். இது எல்லாத்தையும் பாதிச்சிருதுன்னு ஒரு கருத்து பரப்பப்படுது. என் குருஜி சொல்லுவார், யாராவது உள்ள நுழையும் போது ஏழரை சனி எனக்கு நடக்குதுன்னு சொன்னால் ஜாதகத்தை திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிருங்க பார். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்லுவார், அந்த மனமைப்பை மாற்றவே முடியாது, அதிலேயே தான் இருப்பாங்க. காலில் இடிச்சிட்டா கூட எனக்கு ஏழரை சனிம்பாங்க, கீழே லேசாக விழுந்துட்டா கூட ஏழரை சனிமா, நான் கவனமெல்லாம் விழுந்தேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிம்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்து 30 வயசுக்குள்ளே 15 வருஷம் சனி நடக்கும். ஸோ அப்போ 60 வயசுக்குள்ளே 30 வருஷம் சனி நடக்கும். இந்த சனி பகவானுடைய காலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா யாருமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகும்போது, ஒருத்தர் குழந்தை பிறக்கும்போது, ஒருத்தர் வீடு வாங்கும்போது, ஒருத்தர் 2 வீலர்லேருந்து 4 வீலருக்கு மாறும்போது, புதுசாக ஒருத்தர் 2 வீலர் வாங்கும்போது, ஒருத்தர் காலி மனைகள் வாங்கும்போது, வீட்டில் ஒரு அப்பா அம்மாவோ வயசானவங்களோட இழப்பு ஏற்படும் பொழுது கூட, தாத்தா பாட்டியோட இழப்பு ஏற்படும் கூட, நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஏழரை சனி காலத்தில் மெயினாக நடக்கும். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி காலத்தில் தான் ஒரு நேரம் தசாபுக்தி சரியில்லாமல் டைவர்ஸ் நடக்கிறது கூட இந்த காலத்தில் தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய நல்ல காரியங்களை பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஏழரை சனி, அஷ்டமத்து சனி நடக்கும். ஒரு புதுசாக வேலைக்கு செய்கிறது, வெளிநாடு டூர் போகிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது எல்லாமே இந்த காலங்கள் மேக்சிமம் பொருந்தும். நான் சொல்கிறது 90% அந்த காலங்களில் தான் நடக்கும். அதனால் இந்த சனி பெயர்ச்சியை வச்சு பயமுறுத்துறது முதல் தப்பு. ரெண்டாவது, நீங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கட்டம்னே சொல்லுவோம், அப்போ தான் புரியும். கட்டத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசியில் தான் சனி பகவான் உச்சமாகிறார். துளாராசின்னா தராசு ராசி. நீங்கள் பாருங்கள், கோர்ட்டில் தராசு தான் வச்சுருப்பாங்க, கரெக்டாக நீதி நேர்மையோட அதுக்கு சொல்லணும், தீர்ப்பு சொல்லணுன்ட்டு. ஸோ சனி பகவான் அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைப்படி தான் பலன் கொடுக்குறார். பாவம் பண்ணால் பாவத்தை அனுபவிக்கணும், புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அனுபவிக்கணும். ஆனால் சனி பகவான் நீதி நேர்மையான கிரகம். ஆனால் நீங்கள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணும் பொழுது சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண எந்த ஒரு பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வரலாம், பிறருக்கும் கொடுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடல் ஊனமுற்றவர்களை வச்சு ஒருத்தர் ஹோம் நடத்துகிறார், ஒரு பெரிய முதியவர்களை வச்சு ஒருத்தர் ஹோம் நடத்துகிறார். இது எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். அங்கே நிறைய தவறும் கோல்மால் பண்ணால் எங்கேயாவது இடத்துல மாட்டிப்பாங்க. சனி பகவான் எப்படி இந்த மாதிரி இடங்களில் வாசம் செய்வார். குறையுள்ள இடங்களில் நிறைய ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களில், இயல்பாக உள்ள விஷயங்கள்லேருந்து மாறுபட்ட விஷயங்கள் இடத்துல சனி பகவானுடைய ஆட்சி தான். ஸோ சனி தோஷம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி திசை நடக்கும்போது, இப்போ மேஷ லக்னம் இருக்குது, மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதியும் சனி தான், பாதகாதிபதியும் சனி தான். ஜீவனஸ்தானாதிபதி, பாதகாதிபதி, லாபாதிபதி எல்லாமே சனி தான். ஆனால் அவருக்கு அங்கே
மேஷ லக்னத்துக்கு ஒரு 65% தான் ஒரு பலன், ம். அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல. அவர் நல்ல இடத்துல நல்ல நட்சத்திரத்தோட அமைப்பில் நல்ல வீட்டில் இருந்தார்னால் அவர் மேக்ஸிமம் நல்லது செய்வார், கொஞ்சம் கொஞ்சம் குறைகளையும் வைப்பார். அதனால் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும், இப்போ துலா ராசிக்கு வந்து துலா லக்னத்துக்கு வந்து சனி பகவான் யோகக்காரன். துலா லக்னத்துக்கு சனி பகவான் வந்து கடுமையான யோகங்களை செய்யக்கூடியவர். ஆனால் அவர் மறைஞ்சிட்டாரு, நீச்சமாயிட்டார், 7ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார், மேஷ ராசியில் வர்க்கோத்தமம் அடையலை, அவர் வந்து நீச்சபங்கம் அடையலை அப்படின்னா அந்த சனி தசை அவங்களுக்கு வீணாக போடும் 19 வருஷம். அவங்க சனி பகவானை பலப்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்திக்கலாம். பலப்படுத்த முடியுமா அப்படின்னா எவ்வளோ முடியும், ஒரு 30% 40% பலப்படுத்தலாம். குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் சனி பகவானை வழிபட ஆரம்பித்தா நட்சத்திர பிரயோக பரிகாரம்னு அதுக்கு பேர். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போய்ட்டு தொடர்ந்து சனி பகவானை வழிபட ஆரம்பித்தாங்கன்னா சனி பலப்படுவார். ஒரு நீலம் ரத்தினத்தை போடும்போது ஒரு 10-20% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக நீலம் நான் கொடுக்குறேன் எங்கேயோ போயிடுவீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவானுடைய மாலா மந்திரங்கள் ஈஸியாக சொல்லக்கூடியது. காயத்ரி மந்திரங்கள் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய திமகே தன்னோமன் பிரச்சோதயாத் காயத்ரி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிருதம் சாயா மாத்தாண்ட சம்பவம் மாமி சனீஸ்வரம். இந்த இடத்துல இதுக்கு வந்து அட்சரம் சேர்க்கக்கூடிய முறை இருக்குது. ஹ்ரீம் லம் ஹ்ரீம் அப்படின்னு சேர்க்கலாம், லம் ரீம் லம் சேர்க்கலாம். அது மாதிரி எந்த ஜாதகமும் அதை பொறுத்து சேர்த்து அந்த மந்திரங்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானால் முழுமையாக கிடைக்கும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றுவாங்க. அது சரியா தவறா அப்படின்னா தவறு தான். தவறுனா அது ஒன்றும் கெடுதல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்றுறதே நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெயே எள்ளெண்ணெய் தான். அப்புறம் அது திருப்பி போய் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றுனா அதில் அர்த்தம் இல்லையே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எள்ளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து எள்ளு வந்து நீங்கள் அரைச்சி தான் எண்ணெய் எடுக்கிறீங்க, அதனால் முழு எள்ளை ஏற்றணும், அதெல்லாம் தவறு. ஏன்னா எள்ளெண்ணெயே சனியோட ஆதிக்கம் தான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எலும்பு புரைன்னு ஒரு நோய் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எலும்பை வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஆக்கிடும் உடம்புல வந்து. இதுக்கு ஒரு நல்ல ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டக்குன்னு வரல அது. அது வந்து ஒரு நோய் ஆக்சுவலாக எலும்பு புரைன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கிடும். இந்த நோய் வந்துச்சுன்னா அதை திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்கிற லெவலில் இருக்குது. ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் அவங்களே தினமும் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு குடிச்சிட்டே வந்தாங்கன்னா திரும்ப எலும்பு வந்து பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வந்து எந்த கிரகம் வந்து குறை ஏற்படுத்துதோ அதோட தானியமோ இல்லை அதோட இதுவோ தான் அதுக்கு மருந்தாகவும் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி பாம்போட விஷம் வந்து பாம்போட விஷத்தை முறிக்க பயன்படுதோ அதே போல் தான் ஒவ்வொரு கிரகத்தோட தானியங்களும் அந்த கிரகத்தோடைய குறைபாடுகள் நீக்கிறதுக்கு உபயோகப்படுது. பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க சார், சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது சாப்பிடலாம் தாராளமாக. எள்ளு சாதம் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை இல்லை எல்லா நாளுமே சாப்பிட்லாம். சனிக்கிழமை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சொல்லப்போனால் பிட்யூட்டரி சிறப்பியை வந்து நல்லபடியாக செயல்படக்கூடிய தன்மை எள்ளுக்கு உண்டு. அதனால் சனி பகவானை எல்லாருமே வழிபடலாம், ஒரு தவறும் கிடையாது. இன்றைக்கும் சனியை வச்சு உபாசனை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. சனியோட மூலமந்திரத்தை சொல்லி சனியை உபாசனை பண்ணக்கூடிய உபாசகர்கள் இன்றைக்கி இருக்காங்க சனி பகவான். அதுவும் துலா லக்னக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க சனி பகவானை வழிபடும் பொழுது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நியாயமான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாருமே வழிபடலாம். அப்படி ஒன்றும் ஒரு ஒதுக்கக்கூடிய கிரகமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நேராக போய் நின்று கும்பிடக்கூடாதும்பாங்க. நிச்சயமாக நேராக போய் நின்று கும்பிட்டா பின்னாடி இருக்கவங்க மறைக்கும், எல்லாருக்கும் மறைக்கும். அதனால் சனி பகவானை மறைச்சிக்கு நின்று போய் கும்பிடக்கூடாது. அதனால் மற்றபடி நேரம் என்ன சனி உன்னை பிடிச்சிப்பாருன்னு சொல்கிறதுலாம் தவறான ஒரு கருத்து. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். நீங்கள் கிரகங்கள் அந்த சனியோடைய வந்து இது வந்து ஹீலியம்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இந்த ஹீலியம்ங்கிறது வந்து காற்றுல கலந்து அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீரண சக்தி குறையும், அதனால் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹீலியம் வந்து காற்றுல நிறையா இருக்கும். அதனால் சனிக்கிழமை வந்து இதெல்லாம் சாப்பிடாமல் விரதம் இருக்குது. அந்த விரதம்னா சாப்பிடாமல் இருக்க சொல்ல இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலி சரிங்க சார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்படி சனி பகவான் வந்து கொடுப்பவரா இல்லை கெடுப்பவரா சார்? ஒரு ஜாதகத்துக்கு கொடுப்பவர், இன்னொரு ஜாதகத்துக்கு கெடுப்பவராக இருக்கலாம். அவர் எல்லா கிரகம் அப்படி தான். சனி முக்கியமாக வந்து கர்ம வினைகள் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர். சஜ்ஜித கர்மா, பிராப்த கர்மா, அகாமிய கர்மான்னு எல்லா கர்மத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஒருத்தருடைய கர்மாவோட அடிப்படையை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஜோதிடர் கண்டுபிடிச்சிருவார். சனி பகவான் இருக்க இடத்தையும் பார்க்குற கிரகத்தை வச்சும் யாரால் என்ன வருது. இப்போ குருவோட சனி சேர்ந்துட்டா பிரம்மகத்திய தோஷம்னு வர்றாங்க. அது வந்து என்னென்னா வந்து குருவோட சாபோன்றாங்க. நம்ம பார்த்ததில்ல, போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது நமக்கு.
சொல்லிக்கலாம், ஜோதிடர் சொல்கிறத நம்பலாம், அவ்வளோதான். பொதுவாக வந்து சனி பகவான் கொடுக்கணும் தொடங்கிட்டா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குற ஒரு ராகு. ஆனால் எந்த வழியில் வேணாலும் வரும். சனி பகவான் கொடுக்கணும் தொடங்கிட்டான்னு நேர்மையான வழியிலே கொடுப்பார், நிறையாவே கொடுப்பார், நல்லாவே கொடுப்பார். கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா கர்மா அடிப்படையில் அனுபவிக்கன்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால தான் இதுக்கு சிலதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைச்சிரும், கிடைக்காது நினச்சா நீங்கள் தலைகீழ இருந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறது அது சனி பகவான் அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், அது வேர்டு தான் அது. அதனால் சனி கொடுக்கணும். இப்போ துலா லக்னக்காரங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு வருமானத்தையும் அருமையான ஒரு உயர்வையும் அப்படியே அந்த சனி தசை ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் முடிகிறதுக்குள்ளே பல கோடிகளுக்கும் பல பொருட்களுக்கும் அதிபதியாகிறதுக்கும் சுகமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு சனி தசை ஆரம்பிக்குது, குரு தசை முடிஞ்சுன்னா சனி தசை ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு வரக்கூடிய அடையாளம் ஸ்கின் கலர் குறைஞ்சிரும். அவங்களுடைய ஸ்கின் என்ன கலராக இருந்தாலும் ஸ்கின் கலர் குறைஞ்சிரும். குறைஞ்சதை வச்சே திடீர்னு கலர் குறைஞ்சிருச்சுன்னா சனி தசை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 1008 காரணம் சொல்லலாம். உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸு, அதுக்கப்புறம் லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது, ஆனால் ரத்தம் சுத்தமாகலை, ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் கலர் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அது காரணம் சனி பகவானை தான் கண்டிப்பாக இருப்பார். நிச்சயமா சார். ஒருவருடைய ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே கஷ்டமா இருக்கும் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? எந்த திசையில் வேணாலும் கெடுதல் வரும், அதில் மாற்றமே இல்லை. இப்போ நீங்கள் ராகு திசை இருக்குது, இந்த ராகு திசை வந்தீங்கன்னா பொதுவாக ஜோதிட கருத்து என்னென்னா சுக்கிரனுடைய சாரம் பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலோ இல்லை குருவுடைய நட்சத்திரங்கள் விஷாகம் பூரட்டாதி புனப்பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து ராகு இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்து. மற்றபடி செவ்வாய் சாரம், அடுத்தது வந்து ராகுவுடைய சொந்த சாரத்துலேருந்து ஆவரேஜ், கேதுவுடைய சாரம் தான் ரொம்ப படுத்துறது, அடுத்தது வந்து சனியுடைய சாரம் தான் மிகப்படுத்தல், இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது பொது கருத்து. ஆனால் இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. எப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் பார்த்த வரலும் பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால் கூட இப்போ மேஷ லக்னமாக இருக்குது, பரணி பூரம் பூராடத்தில் இருக்குது ராகுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அவஸ்தைப்படுறாங்க, நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதே செவ்வாய் சாரத்தில் அதே மேஷ லக்னத்துக்கு ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு யோகத்தையும் செய்யுது அது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏறாரு, அந்த செவ்வாய் ஒருவேளை லக்னத்துக்கு கெட்டிருக்கு அப்படின்னா பெரிய யோகத்தை இந்த ராகு தசை பண்ணிடுது நான் பார்த்த வரையிலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு அந்த நீங்கள் வந்து இப்போ அந்த கேது தசை கெடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், ராகு திசையில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பரணி பூரம் பூராடம் புனர்பூசம் பூரட்டாதி இப்படி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அது இருக்கிற இடத்தை பொறுத்தும், இருக்கிற இடம்னா அந்த அந்த கிரகத்தோட அமைப்பு, இப்போ குருவோட அமைப்பு சுக்கிரனோட அமைப்பு பொறுத்து கெடுதல் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. முன்னாடி அப்படி பண்ணாது, இந்த நட்சத்திரம் தான் பொதுவாக நன்மையை தான் செய்யும். இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக நான் கவனிச்சோலும், நான் ப்ராக்டிக்கலாக கவனிச்சதுக்கு எனக்கு காரணம் தெரியாது, ப்ராக்டிக்கலாக கவனிச்சோதுலாம் அதில் இருந்தாலுமே கொஞ்சம் படுத்துது. அதே மாதிரி இப்போ வந்து கேது தசை நிறையாவே படுத்துது. நீங்கள் கேட்கலாம் முன்னாடி படுத்தலைன்னா, முன்னாடி மக்கள் வாழ்ந்த விதம் வேறு. ஆமாம், ஒரு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் உள்ள சார்ந்த ஒரு கலாச்சார வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இப்போ தான் இல்லை இருக்குன்னு ஆர்கியூமெண்ட்டு அப்படின்னு மதத்தை பற்றியெல்லாம் பேசி ரொம்ப பெரிய கலைபரத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க, அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க வழிபட்டாங்க, ஒரு அருமையான வாழ்க்கை முறையாக இருந்தது. ஏமாற்றுதல், திருடுதல், நம்பிக்கை துரோகம் செய்தெல்லாம் மிக மிக கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப அப்போ இருந்தது, சதவீதம் கம்மி. இப்படி சொல்லிடலாம், பாப்புலேஷன் இப்போ கம்மியாக இருந்துச்சு, இப்போ பாப்புலேஷன் கூடன்னு ஆர்குமெண்ட்டுக்கு எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் கே திசை இப்போ டக்குன்னு ஒருத்தர் தவறு பண்ண வச்சு ஜெயிலுக்கு அனுப்புறது, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறது, மிகப்பெரிய நிறுவனங்களை கூட மூட வைக்கிறது, திடீர்னு பெரிய நஷ்டங்களையும் விபத்துக்களையும் ஏற்படுத்துறது கேதுவுமே இப்போ செய்யுது நிறைய ஆக்சுவலாக. அதனால் வந்து பொதுவாக இந்த கிரகம் கெடுக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டைமில் குரு திசைனா அவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்க, ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை, எங்கே போனாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி. குரு வந்து வித்யாகாரகன். ஸோ குருவோட திசையில் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு மதிப்பு மரியாதை இருக்குது. இப்போ அப்படி இல்லை, குரு திசை சைலண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறாங்க, செலவழிக்கிறாங்க, ஒரு அமைதியாக லைஃப் போகுது. குரு நல்லவராக இருந்தால், இதே இப்போ சிம்ம லக்னத்தை எடுத்துங்க, இருக்கிற இடத்த பொறுத்து முதல் பாதி கெடுத்து ஒரு வழி பண்ணிவிட்டாலும் பண்ணிவிடும், அடுத்த பாதி குடுகுடுன்னு கொடுத்தாலும் கொடுத்துறாரு, எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து. கும்பத்துக்கு இந்த பக்கம் குரு இருந்துச்சுனால், கும்பத்தை தாண்டி கும்பம், மீனம், மேஷம், சிம்ம லக்னத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம் இதில் இருந்துச்சுன்னா பின்னால் பாதியை வந்து கெடுத்தும், முன்னாடி இருந்தால் முன்னாடி பாதியை கெடுத்தும், அப்படி பண்ணிடுது, மாற்றி தலைகீழ ரிவர்ஸில் பண்ணுது. இப்போ அது மாதிரி குரு வந்து முன்னாடி ஃபுல்லாக கெடுத்துச்சுன்னா பின்னாடி கொடுத்துரும், பின்னாடி 8 வருஷம் 16 வருஷம் மொத்தம்.
முதல் 8 வருஷம் வந்து கொடுத்துருச்சுன்னா அடுத்த 8 வருஷம் கெடுத்துருது. அதுவும் பண்ணுது, சைலண்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு கிரகம் தான் கெடுக்குதுன்னெலாம் முடிவு பண்ண முடியாது. ஆனால் பெரும்பாலும் இப்போ தொல்லை கொடுக்குது, கடன் ஆகுது அப்படின்னாவே இந்த ராகு தசை, கேது தசை, குரு தசை, இதெல்லாமே புதன் தசையே நிறைய பேருக்கு சைலண்ட்டாக இருக்கிறது இருக்குது. பெருசாக இல்லாமல் கடன்லேயே உழண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்காது. இருக்கிற இடத்த பொறுத்தது. பொதுவாக இந்த கிரகம் கெட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு அது கெடுதலாக இருக்கிறது, நாளைக்கு இன்னொரு திசையில் அதுவே நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாயிடும். ஏன்னா அந்த கிரகத்துக்கு இந்த புத்தி வந்து வேதையில் போய் மாட்டோம். அதனால் வந்து அந்த புத்தி ஃபுல்லாக நல்லா கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுரும். ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆளாக்குறதுக்கு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் போதும். 7 வருஷம் போதும் செட்டில் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க அப்படியே லைஃப்பை ரன் பண்ணிட்டு போயிடலாம். 20 வருஷம் நல்லா இருக்குங்கிற அவசியமே கிடையாது. 7 வருஷம் நல்லா இருந்தப்போ அப்படியே லைஃப் ஓடிடும். சனி பகவானை யாரெல்லாம் கும்பிடலாம், சனி தோஷம் அப்படின்றது உண்மைதானா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.